Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு அருமையான நேச்சுரல் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தூக்கி போடுற வேஸ்ட் கழிவுகளில் இருந்து அதை எப்படி நம்ம பயனுள்ளதாக மாற்றி நம்ம கார்டனில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் நான் பண்ணினேன் அண்ட் இது ஒரு it's been 10 months now, so அதனால் I thought I'll share it with everybody. So delay பண்ணாமல் let's get into the video and all the details. நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஞ்ச இலைகள்லேருந்து நம்ம லீஃப் மோல்ட் காம்போஸ்டிங்காக யூஸ் பண்ணி அதை உரமாக மாற்றி மக்க வச்சு உரமாக மாற்றி தோட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. இது பழைய காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணிட்டு வராங்க அண்ட் இப்போ கூட அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் இதில் சொல்ல போகிறது வந்து டிசீஸ்ட் லீவ்ஸ். நம்ம ரோஸ் எடுத்துக்கிட்டோன்னா நான் இதை வந்து ரோஸ் லீவ்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரோஸ் செடியில் பாதிக்கப்பட்ட இலைகள், பிளாக் ஸ்பாட், த்ரிப்ஸ், ஸ்பைடமைட்ஸ், டவுனி மில்டியூ, அப்புறமா லீஃப் பர்ன், பல வகையான இலைகள் வந்து நம்ம செடியிலேருந்து எடுத்து போடுவோம். நார்மலாக அதை வந்து எரிக்கிறது வழக்கம், இல்லை நீங்கள் வந்து தூக்கி போட்டுருவீங்க இல்லையா? ஸோ ஒரு சேஞ்சுக்காக ஐ ட்ரை டூயிங் திஸ். எப்படி இருக்குது, ஹவு வில் இட் டர்ன், ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ஐ ஸ்டார்டட் காம்போஸ்டிங் வித் தீஸ் பேட் லீவ்ஸ். ஓகே, அப்போது நம்ம செடியிலேருந்து ரெய்னி சீசன் இல்லை எப்போவும் நம்ம ரோஸ் லீவ்ஸ் செடியை க்ரூம் பண்ணுவோம்ல, க்ளீன் பண்ணும்போது அப்பப்போ கிடைக்கிற இந்த மாதிரி பழுத்த இலைகள், எல்லா டைப் ஆஃப் லீவ்ஸ் மட்டும் இல்லை, வாடின பூக்கள், பெட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்து வச்சு காம்போஸ்டிங் எந்த மாதிரி எப்படி பண்ணினேன், அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சா, அதெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்பெஷலி ஃபங்கஸ் ப்ராப்ளமான லீவ்ஸில் இருந்து காம்போஸ்டிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ், டாபிக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா இட்ஸ் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ரீட்ஸ். ஓகே, போய் வாசிங்க, இட்ஸ் ரியலி குட். கொஞ்சம் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஹெட் பண்ண ஃப்ளவர்ஸ், நல்ல இலைகள், அந்த ஸ்டெம்லேருந்து வரக்கூடிய அந்த லீவ்ஸ், அது எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ பாதிக்கப்பட்ட இலைகள் மட்டும் இல்லை, நல்ல இலைகள், பிகாஸ் தே ஆர் ரிச் இன் நைட்ரஜன், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஓன்லி ரோஸ் லீவ்ஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் காம்போஸ்டிங். மொத்தமாகவே காஞ்ச இலைகள் போட்டு நம்ம காம்போஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, உரமாக மாற்றுறது ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து அப்பப்போ அதை டேர்ன் பண்ணி, ஒன்றில் நிறைய டைப் ஆஃப் லீஃப் மோல்ட் காம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஒன்றில் கிரவுண்டில் தரையில் போட்டு சாயிலெலாம் போட்டு லேயர் பண்ணி பண்ணுவாங்க. சிலர் வந்து சாக்கில் பேக்கில் போட்டு பண்ணுறது, நிறைய டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே நான் கலெக்ட் பண்ண ரோஸ் லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலி பேக்கில் மொத்தமாக போட்டு வச்சுட்டேன். அண்ட் இது என்னோடய கார்டனில் இல்லை, என்னோடய பேக்யார்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் லீவ்ஸ், கரிஞ்ச லீவ்ஸும் இருந்துச்சு, ஹெல்தி க்ரீன் லீவ்ஸ், பாதிக்கப்பட்ட லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது மொத்தமாக போட்டு, இது வந்து ஹோல்ஸ் எல்லாம் நான் எதுவும் பஞ்சர் பண்ணலை, கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, லாக்ட். நான் நார்மல் நம்மளோட சின்ன சாக்கெல்லாம் இருக்கும்ல, கீழே ஒரு சாக்கு பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சாக்குலேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பாலி பேக்லேயும் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இனி கொஞ்ச நாள் ஆகும்போது நான் இதை அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுருவேன். கீழே வாட்டர் அக்யூமுலேட் ஆகிருக்கும், அது வெளியே போடுறதுக்கு. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம இப்படி சீல் பண்ணதுனால ஸ்போர்ட்ஸ் வந்து மறுபடியும் ஜெர்மினேட் ஆகி பிளான்ட் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இல்லை. என்னோடய கார்டனுக்கு பக்கத்துலேயே இது நான் வைக்கலை. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 6 months கண்டிப்பாக எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் க்ரீன், ப்ரௌன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக அழுக ஆரம்பிக்கும். அழுகி அப்படி கலர் கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனால் அது ஈரமாக தான் இருக்கும், நனைவாக மொத்தமாக உருண்டு சேர்ந்து இந்த ஃபங்கஸ் லீவ்ஸ் நம்ம போட்ட அடையாளமே தெரியாமல் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக மக்கிரும். அண்ட் சாக்கிலலாம் இருக்கும்போது அப்பப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி இடையில ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 monthsக்கு ஒரு தடவையோ எடுத்து அதை டேர்ன் பண்ணோம், கீழே இருக்கிற இலைய மேல் பக்கமாகவும் அந்த மாதிரி மாற்றி விடுவேன். அப்புறமா இது ஒரு கம்ப்ளீட் ஷேட் ஏரியா, வெயிலே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் வச்சுருக்கிறேன்.
நீங்கள் வேணால் இந்த மாதிரி பாலி பேக்கில் பண்ணலாம். நான் இது கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் உள்ளால் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால ஐ ட்ரைட் கலெக்டிங் புட்டிங் இட் இன் திஸ் பேக் இந்த தடவை. இதுக்கு முன்னாடியெல்லாம் சாக்கில் தான் பண்ணுறது வழக்கம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி தெளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இதிலே வந்து க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லை. நார்மலாக காஞ்ச இலைகள் வச்சு பண்ணும்போது தண்ணி தெளித்து, இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா நைட்ரஜன், க்ரீன் வேஸ்ட், இந்த மாதிரி வேறு நிறைய மெத்தட் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது அதை உரமாக்குறதுக்கு, சீக்கிரமாக உரமாக்குறதுக்கு. இதை நம்ம நேச்சுரலாகவே அப்படியே விட்டுருவோம். அது பாட்டுக்கு அது மக்கும். அப்பப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணி விடணும், அவ்வளவுதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் எண்ட் ப்ராடக்ட். நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எனிவேஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் பவுடர் ஃபார்மில் கூட வந்துடும். ஸோ எனிவேஸ் இப்போது இந்த டிசீஸ் லீவ்ஸை போட்டு கம்போஸ் பண்ணுறதுலே நிறைய ஆர்குமெண்ட்ஸு, நிறைய பேர் இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் ஐ ட்ரைட் இட் அண்ட் ஐவ் யூஸ்ட் இட். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷோ. ஸோ ஜென்ரலாக இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் பேத்தஜன்ஸை வந்து கொல்றதுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர், அதாவது நம்ம செல்சியஸில் பார்த்தோன்னா ஒரு 50 டிகிரிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தான், அதுவும் கொஞ்ச நாள் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு ஹீட் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல காம்போஸ்ட் இது கூட நம்ம சேர்த்து இது பண்ணோன்னா that itself will kill it and it will not regenerate. ஆனால் சில பிளான்ஸில் உள்ள லீவ்ஸ் எடுக்காதீங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பட் இது வந்து ரோஸ் லீவ்ஸ் அப்படின்னாலும் ரொம்ப தின்னாக இருக்கும், சீக்கிரமாக மக்க ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் அந்த நல்ல மக்கி ஃபுல் ப்ரௌனாக இருக்கும், ஈரமாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நான் வந்து எடுத்து ஃபுல் வெயிலில் காய போட்டுருவேன். நல்ல மக்கி இந்த ப்ரௌனாக இருக்கிற இலைகளை வந்து காய போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் பண்ணேன். அது ஆப்ஷன்லாம் தெரியலை, பட் ஐ ட்ரைட் இட். ஒன்றும் இல்லை, ஃபஞ்சிசைடு இருக்குல்ல, பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபஞ்சிசைடு வந்து லைட்டாக அப்படியே அந்த ஈரத்தோடு தூத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வெயிலில் காய போட்டேன். ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட டெய்லி அப்படி விரித்து வச்சு, இந்த நெல்லெல்லாம் காய வைப்பாங்கள்ல அந்த மாதிரி அப்படி ட்ரை பண்ணி எடுக்கும்போது நம்ம இதை பொடிச்சோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி ஆகிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட். நான் இதை வந்து ரோஸ் பிளான்ஸுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. என்னோடய கார்டனில் ரோஸுக்கு ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஏராய்ட்ஸ் அப்படின்ற பிளான்ட், அந்த பிளான்ஸோட பாட்டிங் மிக்ஸில் தான் நான் இதை பயன்படுத்தினேன். சீக்கிரமாக ஏராய்ட்ஸோட மிக்ஸில் இதை பயன்படுத்தி நான் மிக்ஸ் ரெடி பண்ணுறதையும் விரிவாக வேறு பிளான்ஸ் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் 6 months தேவைப்படும். அதே இது நீங்கள் 1 வருஷம் அப்படியே வச்சு விட்டீங்க அப்படின்னா கூட அந்த பேத்தஜன்ஸை டை ஆயிரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணோன்னா பண்ணலாம். நான் வந்து ஏராய்ட்ஸோட மிக்ஸில் டைரெக்டாக போடுறேன். அண்ட் அது வந்து நல்ல வெல் ஏரியேட்டட் லைட் வெயிட் மிக்ஸ் அப்படின்னால இப்படி லைட்டாக அப்படியே கையில் எடுத்து பவுடர்லாம் பண்ணல, அப்படி ஒரு சும்மா அப்படியே பொடிச்சிட்டு ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட். இதில் கொஞ்சம் பிளான்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் அந்த மிக்ஸ் ஏராய்ட்ஸ் மிக்ஸில் இந்த மாதிரி இந்த ரோஸ் லீவ்ஸ் நான் ட்ரை பண்ணி எடுத்தேன் இல்லையா, காம்போஸ்ட் மாதிரி பண்ணி, அந்த இலைகள் சேர்த்து ரெடி பண்ண மிக்ஸில் தான் இந்த பிளான்ட் வச்சுருக்கேன். இது நான் லாஸ்ட் டிசம்பரில் பாட் பண்ண பிளான்ஸ். இப்போ ஒரு 4 months தாண்டிடுச்சு. புதுசாக நிறைய க்ரோத் வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக பிளான்ட் இருக்குது. எந்த விதமான பாதிப்பும் இந்த பிளான்ட்டில் இல்லை. ஸோ இது ரோஸ் கார்டனுக்கு இந்த பக்கமாக தான் நான் இந்த பிளான்ஸை வந்து ஷேடில் வச்சுருக்கேன். ஸோ ஃபங்கஸ் ஸ்போர்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா எனக்கு நிறைய பிளான்ஸ் நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு என் பாதிப்புமே வரல. அண்ட் சீக்கிரமாக இந்த பிளான்ஸ் நான் வந்து எப்படி பாட் பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் போட்டு இதை நம்ம பாட் பண்ணுறோம், எப்படி இந்த பிளான்ஸ் ரெடி பண்ணுறோம், ஸோ மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் ஐல் போஸ்ட் இன் another வீடியோ. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெஜிடபிள் பிளான்ஸ் எதுலையாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதோட பாட்டிங் மிக்ஸில். இல்லை அதுக்கு நம்ம டாப் சாயிலில் இது போட்டு விடுவோம்ல, அப்போ அந்த மெனியூர் கவுடாங் அந்த மாதிரி கூட அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரோஸ் லீவ்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய இலைகள் உங்களுக்கு எரிக்க முடியலை அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி உங்களுக்கு உதவியாக இருந்து அப்படின்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். I'll be happy to know.
So that's all on this video. More to come. Stay tuned, okay? Mardiyo nor video la sandikre adu varaikkum happy gardening and take care. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.